பாவத்தின் மேல் தேவனுடைய கோபம் இருக்கிற முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அந்த கோபத்தை நான் என்ன செஞ்சிட முடியாது, என்னுடைய கிரியைகளினால ஆஃப் பண்ண முடியாது. அந்த தேவனே, அந்த கடவுளே நம்முடைய பாவத்தை கண்டுக்காம விட்டாவா? அப்படி கண்டுக்காம விட முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ளவர். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த ஆபிரகாம் மற்றும் தாவீதின் குமாரனாகிய இந்த பூமியில பிறந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு பதிலாக தண்டித்தார், நமக்கு பதிலாக சிலுவையில் ஏற்றினார், நமக்கு பதிலாக பாவத்துக்குரிய எல்லா தண்டனையும் அவர் மேல கொடுத்தார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ தண்டனை அனுபவித்ததுனால நம்முடைய பாவங்கள் மேல தேவன் வச்சிருந்த கோபம் அனைத்தும் அவர் மேல் கொட்டி தீர்க்கப்பட்டு நாம தப்பிச்சோம். இப்போ இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பாவங்களை மூடிவிட்டார், பாவங்களை மன்னித்து விட்டார், பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார், பாவ விமோச்சனத்தை உண்டு பண்ணினார், ரட்சிப்பை உண்டு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டார். இப்போ